Hello everyone. போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா பார்ட்டிக்கல் இன் தி 1D பாக்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட்டிக்கல் இந்த 3D பாக்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலி 1D பாக்ஸ்க்கு நம்ம எப்படி வரைஞ்சோம், லைக் x ஈக்குவல் டு 0 டு x ஈக்குவல் டு எல் அப்படின்ற ஒரு டைமென்ஷனில் பார்ட்டிக்கல் வந்து இந்த இதில். சப்போஸ் இந்த பார்ட்டிக்கல் வந்து 3D பாக்ஸில் இருக்குது, மீன் அது ரெக்டாங்குலராக இருக்கலாம், இல்லைனா வந்து க்யூபாக இருக்கலாம். க்யூபுக்கும் ரெக்டாங்குலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ இது வந்து பாக்ஸ் லென்த்து எக்ஸ் டைரெக்ஷன், இசட் டைரெக்ஷன், ஒய் டைரெக்ஷன், எக்ஸு ஒய் அண்ட் இசட். இது வந்து எல்எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இது எல்ஒய்ன்னு வச்சுப்போம், எல்இசட்னு வச்சுப்போம். ஸோ ஒரு க்யூபுக்குனா எல்லா சைட்ஸும் சேமாக இருக்கும். அப்போது எல்எக்ஸ் ஈக்குவல் டு எல்ஒய் ஈக்குவல் டு எல்இசட்னா வந்து என்னது, க்யூப் ஈக்குவல் டு எல்லுன்னு கூட வச்சுக்கலாம். அது வந்து எதுக்கு, க்யூப் பாக்ஸ்க்கு. ரெக்டாங்குலருக்கு எதுவுமே வந்து சேமாக இருக்காது. ஓகே, இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு பார்ட்டிக்கல் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அது எக்ஸில் வந்து என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் ஈக்குவல் டு எல் டிஸ்டன்ஸ், எல்எக்ஸ் டிஸ்டன்ஸ்லேயும், ஒய்யில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒய் ஈக்குவல் டு 0 டு ஒய் ஈக்குவல் டு எல்ஒய் அந்த டிஸ்டன்ஸ்லேயும், இசட் டைரெக்ஷனில் வந்து z equal to 0 to LZ டிஸ்டன்ஸ்குள்ளே மூவ் ஆகும். அதுக்குள்ளே வந்து என்ன ஆகும், உங்களுக்கு பொட்டென்ஷியல் V of x, y, z வந்து 0, அதுக்கு வெளியில் போகிறப்போ வந்து இன்ஃபைனைட். ஓகே, இப்போ நமக்கு அகெயின் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்ண போகிறோம். HSI ஈக்குவல் டு ESI. இதுக்கு முன்னாடி வெறும் 1 டைமென்ஷன். ஓகே, அப்போ இது 3 டைமென்ஷன்றதுனால HSI x, y, z equal to E into psi of, இது வந்து நம்ம அதை கேபிட்டல் சைன்னு வச்சுப்போம். ஓகே, இப்படி நான் கீழே மேலேயும் கோடு போட, விச் மீன்ஸ் கேபிட்டல் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் 3 டைமென்ஷனுக்கும். ஓகே, ஸோ அகெயின் நம்ம அந்த ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அது என்னது, ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் நமக்கு நல்லா தெரியும். தட் இஸ் just minus h square 2m into dx square plus dx square plus d square dy square. ஏன்னா 3 டைமென்ஷன்றதுனால நம்ம எல்லா டைமென்ஷனுக்கும் எழுதுகிறோம். இதுதான் கைனெட்டிக் எனர்ஜி into psi. அகெயின் நம்ம இந்த ரேஞ்சில் பொட்டென்ஷியல் எனர்ஜி V cap into psi ஈக்குவல் டு E psiன்னு சொல்லுவோம். ரைட், இது வந்து 0ன்னு எடுத்துப்போம், ஏன்னா பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு பாக்ஸ்க்குள்ளே, அதனால். ஓகே, ஸோ எப்போ இப்படி எழுதியிருக்கோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதை தனித்தனியாக, இது எக்ஸ் டைமென்ஷன், இது ஒய் டைரெக்ஷன், இது இசட் டைரெக்ஷன் தனித்தனியாக பிரிக்கிறோம். ஸோ இட் வில் பி லைக் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் 2m, இது இந்த 0 டேர்ம்ன்றதுனால டோட்டலாக இதை எடுத்துக்கிறோம், டி ஸ்கொயர் ஆஃப் சை dx ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஆஃப் சை dy square plus d square of psi dz square. v psi 0 ஆனதுனால வெறும் equal to E psi. ஓகே, தென் இது ஒரு கான்ஸ்டன்ட்றதுனால இது இந்த பக்கம் அனுப்புகிறோம். அப்போ அனுப்புகிறப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகுது, d ஸ்கொயர் psi by dx ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் psi by dy square plus d square psi by dz square equal to minus 2me by h cross square into E into psi. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்படி எழுதுகிறப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகும், d square plus dx square psi
plus d square dy square psi capital psi இது d square dz square psi plus 2me by h cross square 1D box என்ன பண்ணுமோ அதே தான் equal to 0. ஸோ ஆக்சுவலி இது வந்து நம்ம ஈக்குவேஷனாக செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் ஏன்னா இங்கே இந்த கேபிட்டல் சைக்கு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த எக்ஸ்ஒய் இந்த சையை வந்து தனித்தனியாக செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் வந்து பண்ணணும். இந்த கேபிட்டல் சை இஸ் ஈக்குவல் டு என்னன்னாக்கா ஸ்மால் சை ஆஃப் எக்ஸ் சை ஆஃப் ஒய் சை ஆஃப் இசட்னு எழுதலாம். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து 1D பாக்ஸில் ஸ்மால் சை ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னு தெரியும். ஸோ வாட் இஸ் தட் சை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு √2 by L sin n pi by L into x. அப்போது சை ஒய் வந்து என்னவாக இருக்கும் சை ஒய் இஸ் ஈக்குவல் டு √2 by L sin n pi by L into y. ஓகே, அப்போ சை இசட் என்னவாக இருக்கும் இப்போ சை இசட் ஜஸ்ட் இங்கே எங்கெங்கெல்லாம் மாறிச்சோ அதே தான் √2 by L sin n pi by அதாவது இங்கே நம்ம அந்த எல்எக்ஸு எல்ஒய்ன்னு கூட எழுதிக்கலாம் எல்ஒய் அண்ட் எல்இசட் இன்ட்டு ஜட். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் லைக் ஓவரால் சை வந்து நமக்கு என்ன வரும்னா இந்த 3 √2 by L நீங்கள் வந்து 1/2 1/2ன்னு எடுத்தேன்னா அது ஓவரால் வந்து 3/2ன்னு சொல்லிட்டு வரும். அப்போது 2 by L பவர் 3/2 ஏன்னா இது ஒரு 1/2 இது ஒரு 1/2 எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் இன்ட்டு சைன் n pi Lx x sin n pi Ly y sin n pi Lz z. ஓகே, இதான் வந்து நமக்கு இருக்க இது நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் ஃபார் 3D பாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து எனர்ஜி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ திருப்பி இந்த ஈக்குவேஷனுக்கு வரணும் ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷனுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வெறும் சை எடுக்கிறோம், ஜஸ்ட் அதை நம்ம பிரிக்கவே இல்லை. சை ஈக்குவல் டு ஸ்மால் சை ஆஃப் எக்ஸ் சை ஆஃப் ஒய் அண்ட் சை ஆஃப் இசட். இதை வந்து நம்ம டி சை பை டிஎக்ஸ் பண்ணுறோம். டி சை பை டிஎக்ஸ் பண்ணுறப்ப என்ன வரும் இது மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும், இது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகாது இல்லையா. அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட், அப்போ கான்ஸ்டன்ட் வந்து அதே ப்ளூ கலர்லேயே வச்சுப்போம். ஓகே, ஸோ சை ஒய் அண்டு சை இசட் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகலை இன்ட்டு நமக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆனது வந்து யாருன்னா ஒன்லி இந்த சை மட்டும்தான். இப்போ டி சை எக்ஸ் பை டிஎக்ஸ். இப்போ அதை டபுள் டைம் பண்ணுறப்ப அப்போ இதுக்கும் ஸ்கொயர் ஆகும். ஒன்லி எக்ஸ் காம்பனண்ட் மட்டும்தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணும் எப்போவுமே. ஓகே, ஸோ சிமிலர்லி வென் யூ கேன் டூ இட் ஃபார் டிஒய் பை டிஒய் ஸ்கொயருக்கு அப்போது எக்ஸ் அண்ட் இசட் காம்பனண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. அப்போது சை எக்ஸ் அண்டு சை இசட் போகாமல் இன்ட்டு டி ஸ்கொயர் சை ஒய் பை டிஒய் ஸ்கொயர். Similarly, d square psi by dz square equal to psi x psi y into d square psi z by dz square. அப்போ z காம்போனண்ட்டுக்கு z காம்போனண்ட் மட்டும்தான் வந்து நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். எக்ஸ் அண்ட் ஒய் காம்போனண்ட்டை நம்மளால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண. இப்போது இது எல்லாத்தையும் இந்த 3 ஈக்குவேஷனையும் கொண்டு போயிட்டு யூ ஜஸ்ட் கால் ஏபிசி ஈக்குவேஷன்ஸ். இந்த ஏபிசி ஈக்குவேஷன்ஸை கொண்டு போயிட்டு எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா யூ ஜஸ்ட் கால் திஸ் அஸ் அ ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன வரும் அது வந்து நமக்கு it will come as a so
I'll change some other color. Psi x psi just write it as a we can write simply like this, like Hamiltonian operator மாதிரி எழுதிக்கலாம். minus h square by 2m இந்த d square psi by dx square plus d square psi by dy square plus d square psi by dz square equal to e psi. ஓகே, இப்போ இந்த psi எல்லாம் இந்த EBC ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கால் as substitute ABC equations in equation 2. அப்போ minus h square 2m into 1 by இது வெறும் psi of y and psi of z into d square psi x into dx square. Okay, plus psi இப்போ y component மட்டும் இல்லையா, அப்போ psi x and psi z which is equal to d square psi y by dy square plus psi psi x and psi y to d square psi z by dz square equal to e capital psi. ஓகே, ஸோ e capital psi என்ன எழுதலாம்? கேபிட்டல் psi வந்து என்ன எழுதலாம்? psi x psi y psi zன்னு எழுதலாம். ஓ minus h square 2m இந்த மொத்த ஈக்குவேஷனையும் psi x psi y zஆல் நம்ம டிவைட் பண்ணாக்கா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? psi y psi z divided by psi x psi y and psi z into d square psi x by dx square. ஸோ இதில் காமன் வந்து எது? இது ரெண்டும் காமன், அதனால் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ப்ளஸ் ரெண்டாவதுல வந்து psi x அண்டு psi z காமனாக இருக்கும். டிவைட் பை psi x psi y and psi z into d square psi y by dy square plus psi x and psi y divided by psi x psi y and psi z into d square psi z by dz square equal to e capital psi by capital psi. psi of x வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன், இந்த பக்கமும் டிவைட் பண்ணுறோம். ஓவராலாக மொத்த ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுறப்போ இதுக்கும் இந்த சையால் டிவைட் பண்ணுறோம், ஒரு டேர்முக்கும் இதுக்கும் சையால். இப்போ இது கேன்சல் அவுட் ஆகிட்டு நமக்கு என்ன வரும்னா ஃபைனல் ஈக்குவேஷன் இட் வில் பி லைக் minus h square 2m 1 by psi of x d square psi of x dx square plus 1 by psi of y d square psi of y by dy square plus 1 by psi z d square psi z by dz square equal to e.
ஸோ இது ஃபார் 3 டைமென்ஷனுக்கு. அப்போது இது டோட்டல் இ. அப்போ இது இ அப்படின்னா இஎக்ஸ் ப்ளஸ் இஒய் ப்ளஸ் இஇசட்னு எழுதலாம். இப்போ இது ஒரு காம்போனண்ட்டும் இது கூட மல்டிப்ளை பண்ண ஒரு காம்போனண்ட்டும் இது இஎக்ஸ்க்கு, இது இஒய் இசட். அப்போது இதுலேருந்து இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன எழுதலாம்னா இஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் ஸ்கொயர் 2m இன்ட்டு 1 by psi of x into d square psi of x by dx square. ஓகே, இது இதுக்கான காம்போனண்ட். அதே மாதிரி இதுக்கான நம்ம 1D பாக்ஸில் இதுக்கான எனர்ஜி வேல்யூ என்ன பார்த்தோம், n ஸ்கொயர் பை ஹெச் nx ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் 8ml எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எக்ஸ் டைமென்ஷனாக எல்லாத்துக்கும் எக்ஸ் போடுவோம். சிமிலர்லி ஃபார் EY minus h square by 2m 1 by psi of y d square psi y dy square equal to n y square h square by 8mlx ly square. Similarly for Ez minus h square by 2m 1 by psi of z d square psi of z by dz square equal to nz square h square by n 8ml z square. ஸோ இப்போது தனித்தனியாக இந்த இஎக்ஸ்க்கான இது வந்து இந்த psi எக்ஸு, இது psi ஒய்யு, இது psi இசட்டு, அதனோட கரஸ்பாண்டிங் எனர்ஜி வேல்யூம் பார்த்தாச்சு. ஓகே, அப்போது நமக்கு psi எக்ஸ் psi கேபிட்டல் psi எப்படி எழுதணும், மல்டிப்ளிகேஷன் எழுதணும். psi எக்ஸ் psi ஒய் அண்டு psi இசட். இதே இஎக்ஸை எப்படி எழுதணும் 3 டைமென்ஷனுக்கு, இஎக்ஸ் ப்ளஸ் இஒய் ப்ளஸ் இசட். வேவ் ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனில் வருது. ஓகே, எனர்ஜி வேல்யூ வந்து அடிஷன் டேர்மில் வருது. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஸோ நம்ம எனர்ஜி வேல்யூ நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிங்கனாக்கா என்எக்ஸ் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் by 8mlx ஸ்கொயர், அதே மாதிரி ny ஸ்கொயர் h ஸ்கொயர் 8mly ஸ்கொயர், இது nz ஸ்கொயர் h ஸ்கொயர் 8mlz ஸ்கொயர். இப்போ தான் கண்டிஷன் வருது. இது வந்து டோட்டலாக இந்த பாக்ஸ் வந்து கியூபிக்கலாகவும் இருக்கலாம் இல்லை ரெக்டாங்குலராக இருக்கலாம். ஸோ ரெக்டாங்குலர்னால் என்ன கண்டிஷன், ரெக்டாங்குலர்னால் எதுவுமே வந்து ஈக்குவலாக எல்எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எல்ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு எல்இசட். எனவே என்எக்ஸ் என்ஒய் வந்து மாறும். என்எக்ஸ் என்ஒய் வந்து என்ன, ஜஸ்ட் குவாண்டம் நம்பர். இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3. சிமிலர்லி என்ஒய்யும் அதே மாதிரி 1 2 3ல ஸ்டார்ட் ஆகும். என்இசட்டும் 1 2 3 தான், நோ ஜீரோ வேல்யூ. இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3. ஓகே, சப்போ இதை சார்ட் அவுட் பண்ணால் ரெக்டாங்குலர், அதாவது கியூபிக்கலில் 2 டைப், 3D பாக்ஸில். அப்போ ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்கு என்ன எனர்ஜி வேல்யூனா ஈக்குவல் டு என்எக்ஸ் ஸ்கொயர் பை எல்எக்ஸ் ஸ்கொயர் என்ஒய் ஸ்கொயர் பை எல்ஒய் ஸ்கொயர் என்சட் ஸ்கொயர் பை எல்சட் ஸ்கொயர், ஓவரால் இது காம்பனண்ட்டு ஹெச் ஸ்கொயர் பை 8m. ஏன்னா என்னோட வேல்யூஸ் வேறு, பாக்ஸ் லென்த்தும் வேறு. அப்போ இது வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ். இதே கியூபிக்கல் பாக்ஸ் வருது. கியூபிக்கல் பாக்ஸ்னால் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன், கியூபிக்கல் பாக்ஸ்னால் எல்எக்ஸ் ஈக்குவல் டு எல்ஒய் ஈக்குவல் டு எல்இசட் ஈக்குவல் டு எல்லுன்னு வச்சுக்கலாம். அப்போது இ பிகம்ஸ் ஒன்லி என்எக்ஸ் ஸ்கொயர் என்ஒய் ஸ்கொயர் என்சட் ஸ்கொயர், இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஹெச் ஸ்கொயர் பை 8ml ஸ்கொயர் காமனாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம இந்த கியூபிக்கல் பாக்ஸ்னால் லைக் எல் வேல்யூ தான் வந்து உங்களுக்கு சேமாக இருக்குது. என் வேல்யூ வந்து சேமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சில இடத்துல டீஜென்ரசி வந்து டீஜென்ரசின்ற டேர்ம் வந்து படிப்போம். ஓகே, டீஜென்ரசினா எத்தனை லெவல்ஸ் வந்து அதே மாதிரி எனர்ஜி வேல்யூவில் இருக்காங்க டீஜென்ரசி.
ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம எனர்ஜி வேல்யூக்கு நம்ம கிராஃப் போடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து லோயஸ்ட் வேல்யூ வந்து நம்ம 0 போட முடியாது. ஸோ அப்போ nx ஈக்குவல் டு 1, ny ஈக்குவல் டு 1, nz ஈக்குவல் டு 1 அப்படின்னு போடுறப்ப நமக்கு என்ன வரும், லைக் எல்லா லெவல்ஸும் 1 1 1 அப்படின்னு வரும். அப்போது எல்லாமே 1 1 1 வரப்போ வந்து டோட்டலாக 1 1 இப்போ 3h². அப்போது E111 இஸ் ஈக்குவல் டு 3h², 8ml². ஓகே. ஸோ அதுக்கு ஒரே மாதிரி தான். அடுத்து வந்து நம்ம nக்கு வந்து லைக் யூ கேன் ரைட் இட் அஸ் அ 2, ஒரு 2 ஒரு 1. nx வந்து இது வந்து nx1, ny வந்து 1, nz வந்து 1, nx வந்து 2. அதே மாதிரி 1 to 1 எழுதுறப்ப என்ன ஆகும், nxக்கு 1, nyக்கு 2, nzக்கு 1. அடுத்து 1 1 2 எழுதுறப்ப nxக்கு 1, nyக்கு 1, nzக்கு 2. அப்போது இந்த லெவலில் டீஜென்ரசி வந்து என்ன ஆகுது, மூணு டைப்பாக இதை எழுதலாம். ஆனால் வேல்யூஸ் வந்து என்ன ஆகுது, 3 டீஜென்ரசி இருக்குது இந்த வேல்யூஸ்க்கு. ஓகே. அப்போது இது வந்து செகண்ட் லெவல். ஓகே. இது E111, இது E21, இது வந்து ஃபஸ்ட் லெவல்னு சொல்லலாம். இப்போ செகண்ட் லெவலுக்கு எழுதுறப்போ இப்போ நீங்கள் இதை போடுறப்ப என்ன வரும்னா லைக் 211 இருந்தாலும் சரி, E121 இருந்தாலும் சரி, E112 இருந்தாலும் சரி, அதனோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும், 6h²/8ml². அதனோட டீஜென்ரசி மொத்தம் 3. அப்போ ஒரே ஒரு டீஜென்ரசி ஒன்று இருந்துச்சுன்னா அது பேர் என்ன, நான் டீஜென்ரேட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ 3D பாக்ஸ் வரப்போ அந்த கியூபிக்கல் பாக்ஸ்க்கு ஜென்ரஸிலாம் பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் அந்த 2 to 1க்கு இதே மாதிரியே பண்ணலாம். 2 to 1, 212 to 122. இதுக்கும் 3 டீஜென்ரசி. ஆனால் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 4 + 9. ஓகே. E221, E212, E122. இதுக்கு என்ன வரும், 4 + 4 8 + 9 9h²/8ml² அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே. ஸோ அதுக்கடுத்த லெவல் பார்த்தீங்கன்னாக்கா 311, அதுக்கு 3 டீஜென்ரசி வரும். ஓகே. 311 வந்து 131, அடுத்து 113. இதுக்கு போடுறப்போ 9 + 2. இதுக்கு வந்து E311, E131, E113க்கு 11h², 8ml². நீங்கள் பார்க்குறப்போ லெவல்ஸ் வந்து லைக் நீங்கள் 222 கூட 222 போட்டிங்கனாக்கா என்ன வரும்னா 12h² வரும். இப்போ நான் 222 போடுறேன், அதுக்கு டீஜென்ரசி இது வந்து ஒரு நான் டீஜென்ரேட், இதுக்கு 3 டீஜென்ரசி. ஓகே. ஸோ நான் டீஜென்ரேட் வந்து இது வந்து. ஸோ அப்போ அதுக்கு போடுறப்ப E222க்கு ஒரே ஒரு டீஜென்ரசி லெவல் தான். ஸோ 4 4 4 12h²/8ml²ன்னு சொல்லிட்டு வரும் இதுக்கு வேல்யூ. ஸோ இதை நம்ம அப்படியே பிளாட் பண்ணுறப்ப அதே மாதிரி இந்த 1 2 3க்கு வரப்போ தான் நமக்கு 6 டீஜென்ரசி லெவல். இந்த 1 2 3 எப்படி எல்லாம் 1 கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இந்த 2 1 3 மாற்றலாம். அப்போ 132ன்னு எழுதலாம். அடுத்து 2 ஃபஸ்ட்டில் போட்டு 213ன்னு எழுதலாம், இல்லை 231ன்னு எழுதலாம். அடுத்து 3 ஃபஸ்ட்டு போட்டு 312ன்னு எழுதலாம், அடுத்து 321ன்னு எழுதலாம். அப்போ மொத்தமாக எத்தனை நமக்கு லெவல்ஸ் வருது, 6 டீஜென்ரசிஸ் வந்து இதுக்கு வருது. அப்போ இதை நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 9 + 1 10, 10 இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும், பண்ணுறப்போ 14. ஓகே. அப்போ இது 6 டீஜென்ரசி. இந்த 6 டீஜென்ரசிக்கும் வர வேல்யூஸ் வந்து என்ன, E123 ஆல் பாசிபிலிட்டிஸ் எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு 14h²/8ml². ஸோ அப்போ இதை நம்ம பிளாட் பண்ணுறோம். பிளாட் பண்ணுறப்ப கிராஃபில் நமக்கு 0th ஸ்டேட் வந்து கிடையாது. ஓகே. ஸோ இங்கே வந்து இது வந்து 0னா ஃபஸ்ட்டு 3 வந்துச்சு. இப்போ 3ல் வந்து நமக்கு 1 1 1 3h², 8ml². அதுக்கடுத்து என்ன வந்துச்சு, 211 வந்து 6h².
6h ஸ்கொயருக்கு 211 121 221 இது நான் டீஜென்ரேட், இது 3 டீஜென்ரசி. ஓகே, அதுக்கடுத்து 221க்கு என்ன பார்த்தோம்? 9 யா 4 ப்ளஸ் அது, ஸோ ஆமாம் 4 + 4 1 221, அடுத்து 212, அடுத்து 122. ஓகே, இதுக்குமே 3 டீஜென்ரசி. அடுத்து என்ன பார்த்தோம்? 311 பார்த்தோம். 311க்கு வந்து எவ்வளோ? 11 டீஜென்ரசி. 3 11. ஸோ 311 131, அடுத்து வந்து 113. அதுக்கும் 3 டீஜென்ரசி. இதுக்கும் 3 டீஜென்ரசி. இதுக்கடுத்து யார் வருவாங்கன்னா வந்து 12 ரொம்ப இம்மிடியேட்டாக வரும், அது 222. அடுத்து 14 வந்து என்னென்ன லெவலில் இருக்குது? 123 132, அடுத்து 213 231, அடுத்து 312 321. மொத்தம் எத்தனை டீஜென்ரசி? 6 டீஜென்ரசி. இது 14h² 8ml². ஸோ இதுதான் வந்து நம்மளோட இங்கே எனர்ஜியின் h² 8ml² ரேஞ்சில் ஜஸ்ட்டு இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். கீழே வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு இது வந்து நம்மளோட இதுதான் வந்து 0 பாயிண்ட் எனர்ஜி ஃபார் த 3D பாக்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி 3D பாக்ஸ். ஸோ நம்ம என்ன இதில் மெயினாக பார்த்துட்டோம், ஜஸ்ட் 1D பாக்ஸ் மாதிரியே இது பண்ணிவிட்டு அங்கே சை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் 1D பாக்ஸில். இங்கே 3D பாக்ஸில் வந்து சை வந்து பார்த்திங்கனாக்கா கேபிட்டல் சை ஈக்குவல் டு சை ஒய் அண்டு சை இசட் வச்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து நார்மலைஸ் பண்ண சை எக்ஸ் வந்து என்னென்னு பண்ணோம்? √2/a சைன் n/l இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சோம். இங்கே என்ன வச்சோம்? இங்கே வந்து சை எக்ஸு √2/a சைன் n/lx இன்ட்டு எக்ஸு. இதே மாதிரி சை ஒய்க்கு எழுதணும், சை இசட்டுக்கு எழுதணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டோட்டல் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே en = nh² 8ml² போட்டோம். இங்கே வந்து ஒரு 2 டைப் ஆஃப் en = ex + ey + ez. அதுலேயே வந்து 2 கேசஸ் வந்துச்சு, ரெக்டாங்குலர் பாக்ஸ் அண்டு கியூபிக்கல் பாக்ஸு. ஸோ ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்கு nxும் lxும் தனித்தனியாக அந்தந்த டைமென்ஷனுக்கு டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு h² 8m. இதே வந்து கியூபிக்கல் பாக்ஸ்க்கு எல் வந்து காமனாக வெளில எடுத்தனாக்கா h² 8ml² இன்ட்டு nx² + ny² + nz². ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த 3D பாக்ஸ். ஸோ 1D பாக்ஸ் நல்லா புரிஞ்சாவே 3D பாக்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து வீடியோ கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்கலான்னா ஜஸ்ட் see the rigid rotor. அதுக்கப்புறம் வந்து we see the simple harmonic oscillator. அது முடிச்சுட்டு we'll go to the approximation methods. Okay, so thank you very much. ஸோ ஓகே, உங்களுக்கு 1D பாக்ஸ் புரிஞ்சுன்னா 3D பாக்ஸ் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ கேல்குலேஷன்ஸ் மேபி முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச்.